வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு இந்த இடத்துல பலர் வாழ்க்கையில மனம் சோர்ந்து போய் மனமுடைந்த நிலையில வந்திருக்கீங்க. ஏனென்றால் வாழ்க்கையில எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே முன்னுக்கு போவதில்லை. இருந்த விதமாக வாழ்க்கை ஒரு வெறுப்பு, எதையும் செய்வதற்கு இல்லை. காலைல எழும்புறோம், முகத்தை கழுவுறோம், சாப்பிடுறோம், வேலை செய்றோம், தூங்குறோம், அடுத்த எழும்புறோம். வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. எனவே நாம் தேவன் மேல் கோபப்படுகிறோம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? அந்த நேரத்தில் சரீர ரீதியாக, உணர்வு ரீதியாக சாக வேண்டும், மறைக்க வேண்டும் என்று நினைக்கும். ஒருவேளை சரீரத்தில் எங்களை சாகடிக்கலாம், அல்லது உணர்வுல இது என்ன வாழ்க்கை, ஒரு மனதை சலித்துக் கொள்கிற வாழ்க்கை. கடவுளே, ஏன் என்னை கொல்லுகிறீர்? ஏன் எனக்கு இப்படி செய்கிறீர்? வேதாகமத்தில் எத்தனோ பேர், பெரிய பெரிய மனிதர்கள் உணர்வு ரீதியிலே மறைத்துக் கொண்டார்கள். அதே போல நீங்களும் இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் என்னை கைவிட்டது போல தெரியுது. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் எதுவும் நடைபெறுவதில்லையே. தசமபாகத்தை கொடுக்கிறேன், ஆனா ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறேன் சொன்னாலும் அவர் நேசிப்பது போல எதுவும் விளங்குதில்லை. ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகலாம், பர்வதம் நிலையமாக போகலாம், ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் கூடவே இருப்பேன் என்று சொல்லார். ஆனால் அவர் கூட இருக்குது போல விளங்குதில்லை. வாழ்க்கையில் ஒரு தனிமை சூழ்நிலை வர வர மோசமாய் கொண்டிருக்கிறது. சாகலாம் என்று நினைக்கிறேன். ஏன் என்னை கொல்லுகிறேன்? ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இந்த இடத்துல ஏன் இந்த செய்தி அப்படி இருக்காங்களா? ஆம், நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசும் செய்தி ஒவ்வொருவோடு கர்த்தர் பேசுவா. உங்கள் வேதனை உங்கள் புருஷனுக்கு தெரியாது, உங்கள் வேதனை உங்கள் மனைவிக்கு தெரியாது, நீங்கள் படுகிற கஷ்டங்கள், போகிற பாதை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்கள் பெற்றோருக்கு தெரியாது. பைபிள்ல மிகப்பெரிய ஒரு மனிதன் தான், அவன் பேர் பவுல். எல்லாம் படித்தவன், எல்லாம் தெரிந்து சகலத்தையும் செய்யக்கூடியவன். சகலத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆணவமாய் பேசியவன். 2 கொரிந்தியர் 1:8 அவன் வாழ்க்கையில திடீரென்று எதிர்பார்க்காத பிரச்சனை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில நிறைய உபத்திரம் வந்தங்க, நிறைய உபத்திரம். அவன் சொல்றான், நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆம், நீ படுகிற பாடு, வேதனை உன் குடும்பத்துக்கு தெரியாது. நாம சில வேளை அழகா இருக்கோம், அழகா உடுத்திருக்கோம், நீ கடந்து கொண்டிருக்க பாதை அவர் காண்கா. பவுல் சொல்றான், நான் பட்ட வேதனை, 8ஆம் வசனம், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை அறியாதுக்கு எங்களுக்கு மனதில்லை. என்னவென்றால் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம் எங்களுக்கு வருத்தம் வந்துச்சு. என்னால் இனி தாங்க முடியாது, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, என்னால சமாளிக்க முடியாது. 10 கோடி கடன்ல இருக்க, எனக்கு வக சம்பளத்துல, லாபத்துல இதை தீர்க்க முடியாது. மிக மிக மோசமான நிலைமை. என்ன பவுல் சொல்றான், எங்க பலத்துக்கு மிஞ்சின அதிக வருத்தத்தை எங்களுக்கு உண்டாயிட்டு. நான் மட்டும் எப்படி என் குடும்பத்தை பார்ப்பேன், நான் மட்டும் எப்படி பிள்ளைகளை பார்ப்பேன், நான் மட்டும் எப்படி செய்வேன், என்னால முடியாது, இனி என்னால சமாளிக்க முடியாது, என்னால இது சுமக்க முடியாது, எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்ற நிலையில் இருக்கலாம். உங்க வாழ்க்கை கடைசி நிலை. 8ஆம் வசனம் சொல்லுது, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. அதாவது அவன் சொல்ல, அடுத்தது சாவுதான். மரணத்தின் நுடியிலே நீ இருக்கிறாய். உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து கொண்டிருக்கிறீர்களோ? வாழ்வு பிடிக்கல, சாக வேண்டும் நினைக்கும், ஆனா சாகவும் பயம், வாழவும் பயம். எனக்கு பிரியமானவளே,
கடைசி உச்ச கட்டத்திலே இருக்கிறாய். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க வேதனை, குடும்பத்தினால் கைவிடப்பட்ட நிலை, குடும்பத்தினால் ஒரு தனிமையாக்கப்பட்ட நிலை. இவன் எல்லாம் தெரிந்தவன், சகலம் அறிந்தவன், எல்லாம் முயற்சி செய்தான். ஆனா அவன் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாகாமல். அவன் ட்ரை பண்ணா, முதலாவது சாவுதான், கைவிடப்பட்ட நிலை, தனிமையின் பாதை, ஒரு போராட்டம், சுமக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட வேதனைக்கு சொல்றான் 9ஆம் வசனத்தில், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாகாமல். அதாவது இவ்வளவு தெரிஞ்சவன் ட்ரை பண்ணா, வெளியே வர கடைசி அவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர வேண்டும். என்ன சொல்வார்கள், எனக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம், எனக்கு அந்த டிகிரிக்கு நான் வச்சு வருவேன் மேல. நீ தோத்துருவாய், நீ தோத்துருவாய். எல்லா முயற்சியும் வீண். சர்ச்சில் எவ்வளவு இன்டெலிஜென்டான ஆட்கள் இருக்காங்க. நான் செய்வேன், நான் இப்படி அப்படி இருப்பாங்க. ஒரு நாள் வரும், ஒன்றுமில்லை, ஜீரோ. உங்க வீட்டில் என்னென்ன சர்டிபிகேட் இருக்குதோ, என்னென்ன பட்டம் இருக்குதோ, எல்லாத்தையும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நிலத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இதெல்லாம் வேஸ்ட்னு, ஆண்டவர் இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. அந்த இடத்துக்கு நீ வருவாய். எனக்கு படிப்பு இருக்கு, இது இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் ஒரு நாள் போகும். வாழ்க்கையில கடவுள் உன்னை கஷ்டத்தின் பாதையில கொண்டு போவார். ஏன்? நீ படிக்க வேணும். உன்னால் ஒண்ணும் முடியாது. அது வரும் வரை அவன் கொண்டு போவான். வாழ்க்கையில தனிமையின் பாதையிலே நான் தள்ளாடி கொண்டு போனேன். அப்பதான் தெரிஞ்சு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தம் பந்தம் உறவு யாருமே இல்லைன்னு. வாழ்க்கையில் அதை படிக்கணும். இவங்க இருக்காங்க அவங்க இருக்கான்னு நீ நினைச்சு கொண்டிருந்தா கடவுள் காண்பிப்பார், யாருமே இல்ல, நான் இருக்கிறேன். அதை இன்னும் படிக்கலையா, அதை இன்னும் படிக்கலையா, அதை படிக்கும் கொண்டு போவார். நான் எப்படியும் வாழுவேன், எனக்கு பொழைச்சு கொள்ள தெரியும்னு சொல்லுறியா, உனக்கு பொழைக்க முடியாதுன்னு சொல்ல வைப்பாங்க. பவுல் சாதாரண ஆள் அல்ல. அவன் சொல்ல, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாகாமல். பிரச்சனையின் உச்சகட்டத்தில் தேவன் தன்னாலே மாத்திரமே இதிலிருந்து மீட்க முடியும் என தேவனுக்கு காண்பிப்பார். தேவன் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம், நான் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும், அவரை நோக்கி பார்க்குமே. இன்னைக்கு பலருக்கு நம்பிக்கை பிரச்சனை இருக்கு. அது என்ன? வேறு ஆக்களை நம்புறது, வேறு எதோ நம்புறது. பவுல் மிகவும் திறமைசாலி, சகலம் அறிந்தவன். அவன் அறிந்து கொள்ள வேண்டும், தன்னால் எதுவும் முடியாது. கடைசியில் அவர் தேவனாலே மாத்திரம் எல்லாம் முடியும் என்று தேவனை நம்ப வேணும். அது உன் வாழ்க்கை இப்படி கஷ்டத்தில் போகும். எனவே தேவன் இந்த பாடுகளின் வழியாய் கடந்து செல்ல வைத்தா. தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்கும்படி தேவன் பவுலை தன் பலத்துக்கு மிஞ்சி வருத்தத்தை கொடுத்தா. 8ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் இழந்து இனி சாவுதான். 9ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையை விட்டோம். இப்ப நம்பிக்கை போச்சு, சொந்தம் பந்தம் முகவி எல்லாம் போச்சு. இப்ப மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. இனி ஆண்டவரை வேறு யாகல்ல, செத்து போன வாழ்க்கை உயிரடைய செய்ய உங்களால தான் முடியும். இழந்ததை திரும்ப தர உங்களால மட்டும்தான் முடியும். என் வாழ்க்கையில நான் எல்லாம் இழந்து கடைசியில் மனிதர்கள் உதவி செய்வான்னு 4-5 பேரை எதிர்பார்த்தேன். நான் கால் பண்ண பொழுது அவங்க கால் ஆன்சர் பண்ணல, எல்லாரும் கைவிட்டார்கள். காரணம் தேவன் காண்பித்தார், நான் மட்டும்தான் உலகத்தின் கடைசி பரியந்தம் உன்னோடு இருப்பேன். இந்த உலகமே எதிர்த்தாலும், ஊரே பகைத்தாலும், உன் சொந்தங்கள் வெறுத்தாலும், நான் கடைசி வரை உன்னோடு இருப்பேன். கடைசி வரை உன்னோடு இருப்பேன். உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் காண்பிப்பா. அந்த நிலைமைக்கு வர வேண்டும், அந்த நிலைமைக்கு வர வேண்டும். அவர் மட்டும் இருக்காங்க. அவர் மரித்தோரையே உயிரடைச்ச தேவன் உட்காங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை. தேவ
அவருடன் ஒரு ஆழமான ஒரு தொடர்புக்குள் அனுபவத்துக்கு அழைத்து செல்றா. என் லைஃப்ல எனக்கு இதை செய்யலாம் அதை செய்ய முடியும் ஆக்களுக்காக நண்பருக்காக நினைச்சேன். கடைசியில் என் சொந்தம் பந்தம் எல்லாம் என்னை கைவிட்டு என் சர்ச் போர்டெல்லாம் கலட்டி நான் தனிமையாக உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் கடவுள் தான் இருக்கான்னு ஒரு ஆழமான அனுபவம். நான் நடந்து போய்கொண்டு கிணத்தில் யாரும் என்னோடு இல்லை. அந்த தனிமை நேரத்தில் திடீரென்று அப்பதான் பார்த்தேன், யாரோ ஒருவர் என்னோடு நடந்து வரா. அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அன்றைக்குதான் விளங்குச்சு அவட அன்பு, அன்றைக்குதான் விளங்குச்சு அவட நேசம், அன்றைக்குதான் எனக்கு விளங்குச்சு அவட தனிமையில அவர் கூட இருக்கிறார். அவரோட ஆழமாக நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் இல்லாமல் இருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை தேற்றாவிட்டால் மன சஞ்சலத்தில் மறுத்திருப்பேன். நாங்கள் எங்கள் மேல் இருக்க நம்பிக்கை, எங்கள் மேல் இருக்க நம்பிக்கை, மனிதர்கள் மேல் இருக்க நம்பிக்கை தேவன் உடைப்பா. பெத்த பிள்ளைகள் உன்னை பார்க்கணும் நீ நினைச்சா தப்பு. சொந்தம் பார்க்க நினைச்சா தப்பு. புருஷன் மேல நம்பிக்கை வச்சா தப்பு. மனைவி மேல நம்பிக்கை வச்சா தப்பு. நான் மரித்தோரை எழுப்புற தேவன் மேல் நம்பிக்கை. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசு மரித்தது உயிரடை செய்கிறவர். ஆனா நாங்க அதை பார்த்தது இல்லை, அதை அனுபவிச்சது இல்லை. நம்ம கேட்டிருக்கோம் ஆண்டவர் செத்தது உயிரடை செய்வார், நம்பிக்கை இழந்த இடத்துல நம்பிக்கை கொடுப்பார். ஆனா அதை அனுபவிச்சது இல்லை. தேவன் விரும்புறார் உன் வாழ்க்கையில நீ அந்த அனுபவத்தை பெற வேண்டும். என் வல்லமை நீ பார்க்க வேணும், உயிர்த்தெழுதலின் வல்லமை பார்க்க வேண்டும். நான் திரும்ப நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்பிக்கை ஏற்படுத்த நீ பார்க்க வேண்டும். இந்த பாடில இந்த பிரச்சனை தனிமையிலே கொண்டு போ காரணம் தேவனுடைய அடுத்த நிலையை நீங்க பார்க்க வேணும். அவருடைய நெக்ஸ்ட் லெவலை பார்க்க வேணும். தேவனை இதுவரை நீங்கள் பார்க்காத நிலையில் பார்க்க வேண்டும். நான் பார்த்திருக்கேன், மரித்தது உயிரடை செய்வதை கேட்டிருக்கோம். ஆனா வாழ்க்கையில் அதை பார்த்தது இல்லையே. ஆனா நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்ம காண வேணும்னு சொல்லிதான் தேவன் நம்மை அதில் அழைத்து போவார். நீங்க உயிர்த்தெழுதலை காண வேண்டும். லாசரஸ் இயேசுவின் நண்பன், நெருக்கமானவன். அவன் சுகம் இல்லைன்னா அவனுடைய சகோதரர் 2 பேரும் இயேசுக்கு நியூஸ் அனுப்புனாங்க. இயேசு என்ன செய்தார்? போகல. ஆமா, சில நேரம் கடவுள் எங்களை நேசிக்கிறது எங்களுக்கு விளங்கும், ஆனா கடவுள் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை, நான் ரொம்ப நேசிக்கிறேன், நீ என் அடுத்த லெவல பார்க்க வேண்டும். எனவே தேவன் அவனை சாகட்டும்படி விட்டார். மார்த்தா சொன்னா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் செத்துக்க மாட்டார். தேவன் சாகும்படி விட்டார். கடவுள் இன்னைக்கு உன்னை மரணத்தின் பாதையில் அனுப்ப காரணம், இதுக்கு பிறகு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அது நீ படிக்க வேண்டும். என் வாழ்க்கையில எல்லாம் இழந்து தனிமையா போகும் பொழுது நான் பார்த்தேன், அவர் கூட வந்தார். அவர் உயிர்கடை செய்தார், அதிசயம் செஞ்சா. எல்லா வசதியும் வந்த பிறகு இன்னைக்கு பலர் மறுபடியும் அதே தப்பு பண்ணாங்க. மனிதர்கள் மேல் நம்பிக்கை. இந்த கடவுளுக்கு மிக பெரிய ஒரு விருப்பம் இல்லாத அதுதான். உதாரணம் இப்படி சொல்ல, தப்பா நினைக்காதீங்க. நம்ம குடிக்கிறது பாவம், ஆனா அது பரவல்னு சொல்றேன். நம்ம தப்பு செய்யறது பாவம், ஆனா பரவல்ல. ஆனா அது பாவம். ஆனா அதை விட பெரிய பாவக்கு, அதாவது ஒரு கணவன் வீட்டுக்கு லேட்டா வராது, அது தவறு. ஆனா தவறு இல்லை, பரவாயில்ல. ஆனா பரவாயில்ல. கணவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் குடிச்சிட்டு வராது, அது மனைவி சரின்னு விட்டுறா, அது பரவாயில்ல. சில சம்பாதிச்சு கொடுக்கறான்ல, அது கூட பரவாயில்ல. ஆனா அந்த புருஷன் இன்னொரு பொம்பளோட வாழ்றத விரும்ப மாட்டாங்க, இன்னொரு நினைக்கிறது விரும்ப மாட்டாங்க. அத மாதிரிதான் கடவுள் அவர் மேல வச்ச நம்பிக்கை இன்னொன்று வைக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்லனா, விபச்சாரம் செஞ்சா அவனை கல்லடிச்சு கொள்ளுங்க, கொலை செஞ்சான கொல்லுங்க,
ஆனா விக்கிராதே எனக்கு பதில இன்னொண்ட கும்பிட்டா 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன், அழிப்பேன். அவருக்கு அதுல கோபம் இருக்கு. அவருடைய இடத்த வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்த மரணத்தின் பாதையில இருந்து கடைசி ஒண்ணு இல்ல நிலைமை வந்து இப்ப அவருதான் மறைத்தது உயிரடை செய்வான்னு சொல்லி உயிரடை செஞ்சு வாழும் பொழுது வசதிகள் வந்த பின்பு நாம மறுபடியும் மனிதனை நம்பினால் திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும். விளஞ்சா? திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும். திரும்ப வாழ்க்கையில இலக்கணும். யாருக்கு அவன் கடவுளை விட்டு கொடுக்காத. படிப்பு முக்கியம் இல்ல, அந்த சர்டிபிகேட் கீழே தான் கிடைக்கும். நீ வெளிநாடு போய் வேலை செய்யணுச்சா போ, அங்க சாட்சிக்கு தான் பாரு. நான் உங்களுக்கு சொல்லுறேன், உயிரே போனாலும் ஊரே எதிர்த்தாலும் உலகமே உன்னை பகைத்தாலும் அவர் மட்டும்தான் உன்னோடு இருப்பார். அவர் மட்டும்தான் உன்னோடு இருப்பார். என் வாழ்க்கையில எவ்வளவு பணம் கிடைச்சாலும் உடனே 10 லோனை கொடுத்துவேன். அந்த 10 லோனை கொடுக்கிற இடத்துல ஐயோ இதுக்கு பணம் தேவையா அந்த இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில சாவ பார்த்தவன், செத்து உயிரடைஞ்சவன், அவருக்கு முடியும் என்ன பிரச்சனை ஹேண்டில் பண்ண. அதை பார்த்துட்டேன். உன் வாழ்க்கையில நீ பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் வந்தோன்னா நண்பர்கள் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆனா கடைசியில யாரு? அவர்தான் இருப்பா. சரி, இப்ப பவுல் இந்த 4 ஸ்டேஜ் வைப்பாங்க. முதலாவது அவன் சொல்றான், என் வாழ்க்கை சாவுல இருந்துச்சு, கடைசி நான் ட்ரை பண்ணி என் மேல் நம்பிக்கை எல்லாம் போயிட்டேன். ஆனா நம்பிக்கை எல்லாம் போன பரவாயில்ல, ஆனா அடுத்தது வேணும். அவரால முடியும் செத்தது உயிரடைய செய்ய. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றான், அப்படிப்பட்ட மரணத்தின்று அவர் எங்களை தப்புவித்தார். வாழ்க்கையே முடிஞ்சுன்னு சொன்னவனை கத்த தப்புவித்தா. காரணம், இனி என் பலன் அல்ல, நான் அல்ல, என் பலன் அல்ல, என் திறம் அல்ல, அவர் செத்த உயிரடைய செய்வார். உட்காங்க. அதுல இருந்து எங்களை தப்புவித்தார். அடுத்தது இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அவர் தப்புவிப்பார். இப்ப நான் வாழ்றது அவர் என்னோடு இருக்கிறாருன்னு நம்பிக்கையில தான். வேற எதையும் நம்ப. நீங்கெல்லாம் சேர்ந்து என்னை குழி தோண்டி புதைச்சாலும் கர்த்தரை திரும்ப முளைக்க பண்ணுவா. ஒத்த மனுஷனா வாழணும், ஒத்த மனுஷனா தைரியமாக்க வேண்டும். எனக்கு தெரியாது நீங்க எந்த ஆழமான குழியில இருக்கீங்கன்னு, எந்த ஆழமான கல்லறையில் இருக்கீங்கன்னு தெரியாது. உங்க குழியின் அளவு 3 அடியா 6 அடியா 10 20 தெரியாது. உங்களால முடிஞ்ச எல்லாம் செஞ்சு பார்த்துட்டீங்க, உங்க முயற்சியெல்லாம் தோல்வி அடைந்து கலைந்து போயிட்டீங்க. கடவுளை விட்டுகளான்னு இருந்தீங்க, ஆனா அவங்க தப்புப்பா. அதுக்கு தேவை உங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை கொண்டு போனது ஏன்னா உங்களால முடியாதுன்னு வரணும். ஆஸ்டர் நான் கை வச்சா பாருங்க என்ன நடக்குது. அப்படியா ஃபுல் ஸ்டாப்னு வைப்பாரு, வைப்பா ஒன்றும் நடக்காது. அந்த இடத்துக்கு கொண்டு வர. அதுக்கு பிறகு அப்பா உங்களால் மட்டும்தான் முடியும்னு வரணும். அவர் தப்பு வைப்பா, அவர் தப்பு வைப்பா. முதலாவது வாழ்க்கை முடிஞ்சு, இனி எல்லாம் முடிச்சு அந்த மாதிரி லெவல் வந்தேன்னா. ரெண்டாவது ட்ரை பண்ண, ஆனா கடைசியில் இல்லப்பா எனக்கு முடியாது, அதோட விட்டு விலகியோ பல்ல, அவர் மேல் நம்பினேன், அவர் செய்வா. மூணாவது அவர் செய்வா. ஐந்தாவது அவர் உயிரடை செய்தார். இந்த 5க்கு முதல் 4 ஒண்ணு இருக்கு. அந்த 4 முக்கியம். 11ஆம் வசனம், அநேக மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோசங்கள் செலுத்து போட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்தார். அநேக மூலமா எங்களுக்கு தயவு உண்டாச்சு. கடவுளை கிருபை கிடைச்சு, கடவுள் எனக்கு உதவி செஞ்சா. கடவுள் உங்களுக்கு வாகனத்தை கொடுப்பா, நீங்க இழந்ததை 100 மடங்காய் கொடுப்பா. சாவி இல்லாமல் கதவுகள் திறக்கப்படும். நீங்க தொடாததை தொடுவீங்க. அந்த தயவு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை பெருசு. அந்த தயவு வந்து பட்டே நான் உயிர் அடைந்தேன். இந்த உயிர் அடைய காரணம் அந்த வசனம் சொல்லுது, அநேக மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோர்ஸ்களை
செலுத்து போட்டு நீங்களும் சொல்லுங்க. நீங்களும், நீங்கள் அல்ல, நீங்களும். நீங்களும் வருதுன்னா நீங்களும்னு வந்தா அதுக்கு ஒன்று இருக்கு. லும்னா விண்ணப்பம் பண்ணினால் நான் ஜெபம் பண்ணினேன், நீங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணீங்க, அதுதான் அர்த்தம். நீங்களும் ஜெபம் பண்ணீங்க. வாழ்க்கையில என்னதான் அழிவு வந்தாலும் உண்ட பலன் எல்லாம் போயிட்டு நீ என்னால முடியான்னு வந்து கடவுளை நம்பினாலும் போதாது. நீ ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 ஒண்ணு விளங்காது. ஒரு நாள் 14 நாள் நல்ல ஜெபம் பண்ணது, பைபிள் வாசி நல்லா வாசிக்க, நல்லா மனதாக ஜெபிக்கிறது, திடீர்னு உங்களுக்கு விளங்கு யாரோ இருக்குது. அதுதான் கடவுளை பிரசனம். இந்த பிரச்சனை வந்தோன்னே இன்னைக்கு அந்த பிரச்சனை விளங்க வைத்தானே, என்னைக்கு விளங்குதோ அடுத்த நாள் நீங்க ஜெபிக்கிறதுல ஒரு 5 நிமிஷத்துல அந்த பிரச்சனை விளங்கும். சில நாள் 10 நிமிஷம், சில நாள் 30 நிமிஷம் இருக்கும். அது லேட்டாக காரணம் அதுக்கு முதல் நாள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு முதல் நாள் நம்ம அவ்வளவு கடவுளை வாழல, உலகத்தோட வாழ்ந்தா அதை எடுத்துக்கொள்ள டைம் போகும். இப்ப எனக்கு அப்படி இல்லை. நான் கடல்கிட்ட முழங்கால் போட்டுன காலில் எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல அந்த பிரச்சனை விளங்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு விளங்கணும்னு தான் நீங்க வெளியே வரணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவன் சொல்லுங்க 11ஆம் வசனத்துல, நீங்களும், அதாவது நான் ஜெபம் பண்ணேன், விண்ணப்பம் பண்ணேன், நீங்களும் எங்களுக்கு ஜெபத்தில் உதவி செஞ்சீங்க. அது அடுத்தவங்க ஜெபம், அதான் நீங்க உங்களுக்கு சொல்ல நீங்க எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபம் பண்ணனால எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்து போட்டு அநேக உங்களை வச்சு சோஸ்திரம் சொல்லுவாங்க. நீ ஜெபம் பண்ணா, ஏய் அந்த பிரதரா இவ்வளவு கீழே இருந்த பிரதரை கர்த்தர் எப்படி உயர்த்தினாங்க, ஏய் அந்த பிரதர் சாதாரண வாழ்ந்தாரு, அவனோட வாழ்க்கை உயர்ந்துட்டு அவன் அழிய இருந்தான், ஆனா கர்த்தர் அவனை தூக்கி வைத்தார். ஒன்ன பத்தி பாசிட்டிவா, ஒன்ன பத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகள், ஆண்டவரே ஆல்டருக்காக நன்றின்னு சொல்லலாம். எங்க அம்மா சொல்லலாம், எனக்கு நல்ல மகனை கொடுத்துறீங்க நன்றின்னு சொல்லாங்க. இது காரணம் என்னத்தமா? ஜெபம். உன் ஜெபம் பலர் உன்னை புகழத்தக்கதாக, உன்னை பேசத்தக்கதாக மாற்றும். அப்போ உன்னை ஜெபம் இருக்க வேண்டும். உங்க போராட்டத்தில் ஜெபத்தை விட வேண்டாம். அந்த ஜெபத்தினால் தான் சோஸ்திரம் பெருகும். பவுல் அடுத்தது மரணம் என்று இருந்தான், என் கதை முடிஞ்சுன்னு இருந்தான், ஆனா கடவுள் அவனை விடுதலை செய்தார். வாழ்க்கையில் எல்லாம் முடியுதுன்னு இருக்கீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த முடிகிற பக்கத்தோடு அவர் முடிக்காம பல புதிய பக்கங்களை மகிமையாய் அவர் எழுதுவாங்க. யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாள் பிள்ளைகள் இழந்து, குடும்பத்தை இழந்து, ஆடு மாடெல்லாம் இழந்த வாழ்க்கை சில எனக்கு இப்படி வரும். அந்த பாடத்தை படிக்கணும். இப்ப எனக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு வாழ தெரியும். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் தேவையெல்லாம் நீர்தான். அது ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. அவரோட வாழ்க்கை சந்தோஷம் வாழ்க்கை. யோபுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து தனிமையாக்கான். அவன் சாம்பலை போட்டு கை கால்லாம் கொப்பளம் உடம்பெல்லாம் சகட்டு எடுத்து சுகஞ்சு கொண்டு சொல்றான். யோபு 23:8, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. சில நேரத்தில் நீங்க எவ்வளோ ஜாம் பண்ணி பைபிள் வாசித்து முன்னுக்கு போவீங்க, ஆனா கடவுளை காணாம இருக்கும். ஆனா விட்டுறாதீங்க. ஊழியத்தை செஞ்சு போயிட்டு கடவுள் இல்லாத மகன் விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளோ சோசனம் பண்ணீங்க, ஜெபிக்கீங்க, ஒண்ணுமே வாழ்க்கையில் நடக்குது இல்லை, விட்டுறாதீங்க. அவன் சொல்றான், பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் வேலை செய்யறான்னு பார்த்தேன், ஆனா அங்க போய் பார்த்தா அவர் இல்லப்பா. வலது புறத்திலும் அவரை காணாதபடி அவர் ஒளித்திருக்கா. இந்த இடத்துல சிலருடைய வாழ்க்கையில கடவுள் ஒளித்திருக்கா. நண்பர்கள் உறவுகள் செய்த துரோகம் நடந்தும் ஆண்டவரே எனக்கு கணத்துல நான் உங்க ஜெப விண்ணப்பத்துக்காக பல காலம் ஜெபம் பண்ணேன், பதிலே கிடைக்கல. அவர் ஒளிஞ்சிருக்காரு. சில காரியங்கள் ஆண்டவர் கிட்ட கேட்ட தர மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தேவை நான் மட்டும் உன்னோட இருக்கேன்ப்பா. நம்ம சில நண்பர்களை ரொம்ப தலையில் வச்சுப்போம். என் உயிர் நண்பன், உயிர் நண்பி எதுவுமே நிரந்தரம் இல்லையா? நிரந்தரம் நீரே நிரந்தரம். இந்த மந்திரத்தை படிச்சு கொள்ளணும்.
உங்க மனைவியை நேசிங்க, உங்க கணவன் நேசிங்க, உங்க பிள்ளைகளை நேசிங்க, நிறைய அன்பு கொடுங்க. ஆனா நம்பிக்காதீங்க. வாழ்க்கையில அவரை நம்பு. தண்ணிய ஓடப்படி. வயசான பிறகு ஐயோ என்னை யாரு பார்க்கணும் இருக்காது. வயசு காலத்துல கூட பாரு, நான் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன், என் பிள்ளைகளை பிள்ளைக்கும் உதவி செய்யற அளவுக்கு கர்த்தர்களை பாவிப்பாரு. அவர் சொல்றாரு சங்கீதம் 91 நீ முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பாய். அவன் சொல்றான் 9ஆம் வசனத்துல, வலது புறத்தில் நான் அவரை தேடினேன், அவன் ஒளித்திருக்கா. கடவுள் செல்ல தன்னை ஒளிச்சுவாங்க. இந்த கூட்டத்தில் எத்தனோ வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ போக பாதையில கடவுள் ஒளிஞ்சிருக்காரு. அவரை நீ காணுகா இல்ல, உன்னால் அவரை பார்க்க முடியுதில்ல. ஆனா யோபு அடுத்த வசனம் சொல்றான் 10ஆம் வசனத்துல, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நீ போக பாதை என்னன்னு யாருக்கும் தெரியாது. நீ நல்லா அழகா உடுத்து வந்திருக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கா, ஆமே. ஆனா நீ போக பாதை அவருக்கு தான் அறிவார். நீ கட்டில் அடுத்த பக்கம் திரும்பி படுத்து அழுது கொண்டு இருப்பது அவருக்கு தான் பார்க்கிறார். நீ போகும் பாதை அவர் பார்க்கிறார். நான் என்ன வழியில போகணும் அவருக்கு தான் தெரியும். நான் எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க அவருக்கு தான் தெரியும். இந்த காலையில் நீங்க என்ன பாதையில போய் கொண்டிருக்கீங்களோ, தனிமையின் பாதையில நீங்க நடப்பதை அவர் பார்க்கிறார். மகனிகளின் பள்ளத்தாக்குல போதை பார்க்கிறார். கண்ணீர் நிறைந்த பாதையில நீ போவதை பார்க்கிறார். அநேக நெருக்கத்தின் மத்தியிலே நெறிந்த நாணலை போல இருப்பதை அவர் பார்க்கிறார். ஒரு மங்கியக திரியை போல இருப்பதை பார்க்கிறார். இன்னைக்கு பகல வீட்டுக்கு போய் எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு தெரியாத நிலையில் இருக்குது. அவ பார்க்க, அவ காண்க. 10ஆம் வசனத்தில் பாங்க, மிக அருமையான வசனம். ஆனாலும் நான் போகும் பாதை அவர் அறிவார். அவரை நீ சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இது ஒரு சோதனை மகனே, மகளே, இது சோதனை. ஜெயிக்கணும். அவரோடு கூட இருப்பேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும் அவரோடு இருப்பேன். அந்த வசனம் தான் பாங்க. நம்ம ஆண்டோடு வாழ்றோம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நம்ம ஆண்டோட சுதந்திரம், நம்ம தான் ஆண்டோட பிள்ளை. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். கிறிஸ்துக்கு என்னென்னலாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். கிறிஸ்துக்கு உள்ள இருக்க பரிசுத்தாவினதை நம்ம கிட்ட இருக்காது. எப்படி பிதாடு வலது பக்கத்து உட்காருவோம், அதே மாதிரி நாங்களும் வலது பக்கம் உட்காருவோம். அவருக்கு என்ன சொந்தம், எல்லாம் நமக்கு சொந்தம். ஆனால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடன் பாடுபட்டால் அப்படியா. இந்த வசனத்தை பாங்க, கிறிஸ்துவோடு மகிமைப்படும்படிக்கு அவருடன் பாடுபட்டால் அப்படியாகும். இந்த வசனத்தை நான் முன்னுக்கு பின்னுக்கு மாத்தி சொல்றேன். கிறிஸ்துவுடன் நாம் பாடுபட்டால் நாம் மகிமைப்படுவோம். ஆமென். இப்ப ஆண்டவருக்குள்ள அவரோடு இந்த பாடுகள்ல நீ போ, நீ அவருடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் எழுந்திருக்கலாம். என்றைக்கு நீங்க அவரு தான் முக்கியம்னு வைங்களோ, அவர் மட்டும். உங்க படிப்பெல்லாம் எடுத்து குப்பையில போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் எல்லாம் குப்பையில போடுங்க. அவருக்கு தான் நமக்கு உத்தம புருஷன். வாழ்ந்த அவருக்காக வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. இந்த பூமியில் ஒரு தரம் பிறந்தோம், ஒரு தரம் வாழ்றோம், ஒரு தரம் நாம் போவோம். அந்த வாழ்க்கை இன்னொரு தரம் கிடைக்காது. இந்த வாழ்க்கை இந்த மண்ணில் அவருக்காக மட்டும் வாழ்வோம்.